திருப்பாவை பாடல் 15. எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில்லென்று அழையேன் மின்னங்கை மீட்போதருகின்றேன். வல்லையுன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதானாயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தின்னிக்கொள். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க, வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். திருப்பாவை பாடல் 15. விளக்கம். ஏலே என் தோழியே, இளமை கிளியே, நாங்களெல்லாம் உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தும் இப்படியெல்லாம் அழைத்தும் உறங்குகிறாயே என்று சற்று கடுமையாகவே தோழிகள் அவளை அழைத்தனர். அப்போது அந்த தோழி, கோபத்துடன் என்னை அழைக்காதீர்கள், இதோ வந்து விடுகிறேன் என்கிறாள். உடனே தோழிகள், உன்னுடைய வார்த்தைகள் மிக நன்றாக இருக்கிறது, இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டு இப்போது எங்களிடம் கோபிக்காதே என்கிறாயே என்று சிடுசிடுத்தனர். அப்போது அவள், சரி சரி, எனக்கு பேச தெரியவில்லை, நீங்களே பேச்சில் திறமைசாலிகளாக இருங்கள், நான் ஏமாற்றுக்காரியாக இருந்துவிட்டு போகிறேன் என்கிறாள். அடியே, நாங்களெல்லாம் முன்னமே எழுந்து வர வேண்டும், உனக்காக காத்திருக்க வேண்டும், அப்படி என்ன எங்களிடமில்லாத சிறப்பு உனக்கு இருக்கிறது என்று கடிந்து கொள்கிறார்கள். அவளும் சண்டைக்காரி, பேச்சை விட மறுக்கிறாள். என்னவோ நான் மட்டும் எழாதது போல் பேசுகிறீர்களே, எல்லோரும் வந்துவிட்டார்களா என்கிறாள். தோழி அவளிடம், நீயே வெளியே வந்து இங்கிருப்போரை எண்ணிப்பார், வலிமை பொருந்திய குவலய பீடம் என்னும் யானையை அழித்தவனும் எதிரிகளை வேட்டையாடும் திறம் கொண்டவனுமான மாயக்கண்ணனை வணங்கி மகிழ உடனே வருவாய் என்கிறார்கள். திருவெம்பாவை பாடல் 15. ஓரொரு எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான், சீரொரு வாயோவாள் சித்தம் களி கூறாள். நீரொரு ஓவான் நெடுந்தாரை கண்பணிப்ப, பாரொரு வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள். பேரறையர்கிங்கனே பித்தருவராமாறும், ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள். வாரொருவ பூன்முலையீர் வாயார நாம் பாடி, ஏருருவ பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய். திருவெம்பாவை பாடல் 15. பொருள். அழகிய மார்பு கச்சையும் ஆபரணங்களும் அணிந்த பெண்களே, நம் தோழி எம்பெருமானே என்று சிவனை ஒவ்வொரு நேரமும் அழைப்பாள். அவரது சிறப்புகளை நிறுத்தாமல் பேசுவாள். மனமகிழ இவ்வாறு அவள் அவரது சிறப்புகளை பேசுவதால் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக பெருகும். அந்த பக்தி பரவச உலகில் இருந்து அவளால் இந்த பூமிக்கு மீண்டும் வரவே இயலாத நிலை ஏற்படும். அவள் விண்ணில் இருந்து எந்த தேவன் வந்தாலும் வணங்க மாட்டாள். சிவபெருமான் மட்டுமே அவனது தெய்வம் என்ற நிலையிலே பித்து பிடித்து நிற்பாள். அவளைப் போலவே நம்மையும் ஆட்கொள்ள காத்திருக்கும் வித்தகனான சிவனின் தாழ்பணிந்து பாடுவோம். பூக்கள் நிறைந்த கலப்பை வடிவிலான குளத்தில் பாய்ந்து நீராடுவோம்.